எதை கேட்டாலும் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நீங்கள் எதில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? லா அண்ட் ஆர்டரில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கஞ்சாவில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கஞ்சாவில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், போக்சோவில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், விவசாயிகள் மேலே குண்டாஸ் போகிறதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எதில் உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கு? எல்லாத்துலேயும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இங்கே கொடுக்கக்கூடிய மது கடைக்கு டாஸ்மாக்கு கள்ளுக்கடை எவ்வளவோ பரவாயில்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா, சீமான் அவர்கள் நடவடிக்கை இந்த மது கலாச்சாரத்தை, போதை கலாச்சாரத்தை இப்படி பின்னில் இழுக்கிறார். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த எம்எல்ஏக்களோ எம்பிகளோ அவ்வளோ விடுங்க, எங்கேயாவது வண்டு முருகனுடைய பசங்க அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்களா? யாருமே படிக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு லட்சணம் இருக்கு. யாருக்காவது இன்னைக்கு உடம்பு சரியில்லான அரசியல்வாதிகள் உடனே எங்க போய் படுக்கிறாங்க? அரசாங்க மருத்துவமனைக்கு யாராவது போறாங்களா? எல்லாம் தனியார். அப்ப நீங்க நடத்துற கடையிலேயே நீங்க ஹோட்டல்ல சாப்பிட மாட்டீங்க, நீங்க பக்கத்து ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவீங்க. நான் உங்க ஹோட்டல்ல சாப்பாடு தரேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து உங்களுடைய உரிமைகள், வாக்குகள் எல்லாத்தையும் கொண்டு போய் திமுக அடமான வச்சுட்டு திருப்பி நீங்க அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு தானே கேள்வி. சரிங்க, நாங்க வாக்கு கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? என்ன அதிகாரத்தை வாங்கி கொடுக்குறீங்க? இதெல்லாம் தானே சார் நீங்க கேட்கணும் ஒரு கட்சி தலைவனா. கடைசியில் வீடியோல உட்காந்து அழுதுகிட்டு வீடியோ போறதுக்கு எதுக்கு சார் தலைவர்? அப்போ உங்களுடைய இயலாமையை காமிக்கலையா இது? அப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஐயோ என் தலைவர் ஒரு இயலாமையான ஒரு தலைவர்னாக்கா அது எவ்வளவு பெரிய பின்னடைவு இல்லையா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு? இன்னைக்கு நீங்க சொல்ல போனா இப்போ ஒரு சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் எல்லாம் போய் நீங்க வீட்டில் சாக்கடை ஊத்துறது, அவர் வீடியோ போட்டா உடனே யூடியூப்லாம் பரப்புனாங்களோ அவங்களுக்கு சம்மன் அனுப்புறது என்ன? பத்த தமிழ்நாட்டில் பேச்சுரிமை இல்லையா? அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க? எத்தனை சமூக ஆர்வலர்கள், எத்தனை போராளிகள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை போராட்டங்கள் இந்த 5 வருஷத்துல எங்க சார் போனாங்க அந்த ஆளுங்க? போறாங்க எல்லாமே திமுக தூண்டி விட்டதுன்னு சொல்றாங்க. அதைத்தான் கேட்கிறேன். அப்ப அந்த ஆளுகள்லாம் எங்க? திமுக எதிர்கட்சியா வந்தோடனே எல்லாம் மறுபிறப்பு எடுத்து வருவாங்க பாருங்க, எல்லாம் மறுபிறப்பு எடுப்பாங்க பாருங்க. இப்ப இல்ல, உயிரோடு இல்ல எல்லாம். செந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் இந்திரஜித். மற்ற கட்சிகளோட ஒப்பிடும் பொழுது நாம் தமிழர் கட்சியோட மேனிஃபெஸ்டோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கு? மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துமா? அவங்களுடைய அந்த வரைவு திட்டம்னு ஏன்னா அவங்க அதை மேனிஃபெஸ்டோன்னு கொடுக்கறது இல்லை, இது ஆட்சி வரைவு திட்டம் கொடுத்துருந்தாங்க. முதல்ல 2016 கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு. அதையே நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்பயும் கோத்ரூ பண்ணோம். நமக்கு விமர்சனங்களும் இருக்குது. எல்லாமே அட்டகாசமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ உதாரணத்துக்கு வாக்குச்சீட்டு நடைமுறையில் தேர்தல் கொண்டு வருவோம்னா அது எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவெடுக்கணும். அது மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மத்திய அரசாங்கத்து கண்ட்ரோலில் இருக்கிறத ஒரு விவாத பொருள் ஆக்குறாருன்னு வேணால் நான் பார்க்குறேன். அதை ஒரு நல்ல முறையில் மக்கள் இதை விவாதிக்கட்டும், இதையெல்லாம் நம்ம சொல்லி விவாதிக்கணும்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப கவர்ந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பூரண மதுவிலக்கு. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்புங்கிறது சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது. இதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அடி நாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த போதை. அப்போ இந்த போதைங்கிறது இன்றைக்கி டாஸ்மாகில் இருக்குது. இந்த டாஸ்மாகை போட்டுட்டு அவங்க போயிட்டு, ஏன்னா இன்றைக்கி ஒரு தலைக்கு அது பத்தலான்ட்டு, ஏன்னா இதை குடிச்சு அவனுக்கு போதை பத்தலன்னு இப்போ என்ன போகிறான்? கஞ்சாவுக்கு போகிறான். அந்த கஞ்சாவுக்கு போயும் பத்தலைங்கிறவன் என்ன பண்ணுறான்? அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் சிந்தட்டிக் ட்ரக்குக்கு போகிறான். இவங்க சமுதாயத்தை வளர்த்துறது இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சீமான் என்ன பண்ணுறாருனாக்கா, இல்லை பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துட்டு கல்லுக்கு சொல்கிறேங்கிறாரு. அதில் எனக்கு என்ன ஒரு விமர்சனம் இருக்குன்னா, கல்லுக்கு நல்லுசாமி அவர்கள் கல்லுக்காக போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? கல்லுக்கு கடையும் வேண்டாம், தடையும் வேண்டாம். இவர் ஒரு கடை கொண்டு வரன்றாரு. எனக்கு அதில் மாற்றுக்கு இருந்ததுனாலும் வரவேற்கிறேன். என்னென்னா, இங்கே கொடுக்கக்கூடிய மது கடைக்கு டாஸ்மாக்கு கள்ளுக்கடை எவ்வளவோ பரவாயில்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, சீமான் அவர்கள் நடவடிக்கை இந்த மது கலாச்சாரத்தை, போதை கலாச்சாரத்தை இப்படி பின்னில் இழுக்கிறார். இப்போ இங்கே இவங்க வளர்த்துற மாதிரி இருக்குது. இவங்க பின்ன இழுக்கிறது அது எனக்கு ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். அதோடு அந்த பொருளாதாரத்தில் பார்க்கும்போது அவர் விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்தில் கட்டமைக்கணும்னு நினைக்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி விவசாய தொழில் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஒரு 65-70% மக்கள் விவசாயத்தையும் விவசாய தொழிலை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி கிராமங்கள் எல்லாம் வளரணுங்கிறது ஒரு பெரிய கட்டாய தேவை. ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகுனா, எல்லாருமே நம்ம இப்போ நான் சென்னை வாசி இல்லை, நான் வெளியூருக்காரன். ஒரு வாழ்வாதாரத்துக்காக, லைஃப் ஸ்டைலுக்காக நம்ம எல்லாம் சென்னையில் இப்போ சென்னையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25-30% கூட பூர்வீக சென்னையை சார்ந்து இங்கே இருக்க மாட்டாங்க. 70% பேர் நம்மளை மாதிரி வெளியிருந்து வந்த ஆட்கள் தான். அப்போ நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காதனால நம்ம சென்னையில் குவிகிறோம். அப்போ நமக்கு
இந்த வாய்ப்புகள் பூரா நம்ம ஊர் பக்கமே கிடைக்கிற மாதிரி இருந்தால் யாராவது சென்னைக்கு வரணும்னு யோசிப்போமா? இருக்கிற இடமே நமக்கு வந்து நமக்கு தேவையானதை கொடுக்கும்போது நம்ம ஏன் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைக்க போகிறோம்? அப்போ அந்த மாதிரி வந்து அதனால தான் வந்து இவர் அந்த ஒரு 5 தலைநகரங்களை சொல்கிறார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலு, டெக்னாலஜி கேபிட்டலு, ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலு, இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலு, இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துறது இது வரைவு திட்டம் தான். இது எத்தனை நாளில் பண்ணுறாங்க, எந்த திட்டத்தில் பண்ணுறாங்கலாம், குறிப்பாக இன்றைக்கி அந்த தலைமைச் செயலகத்தையும் இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தையும் வந்து திருச்சிக்கு கொண்டு போகிறாங்கங்கும் போது இங்கே பெரிய அளவுக்கு வந்து இந்த ஜன நெருக்கடி குறையும். ஏன்னா இந்த ஜன நெருக்கடி அதிகமாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா தண்ணி பற்ற மாட்டேங்குது. அப்போ எல்லா இடத்துலையும் போரை போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. கடைசியில் என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி பூரா இன்றைக்கி மாசுபட்டு போச்சு. இன்றைக்கி தண்ணி சுத்தமான தண்ணி இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த தண்ணி சுத்தமான தண்ணி இல்லாதனால நம்ம கேன் வாட்டர் வாங்க போக வேண்டியதாக இருக்குது. யாரும் திமிர் எடுத்து போய் வாங்கலை. வீட்டில் நல்ல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, போர்லேருந்து எடுத்தாங்க. அப்போ என்ன ஆகுது, தண்ணி வியாபாரமாக்கப்படுது. அப்போ அந்த தண்ணி வியாபாரம் ஆக்கப்படும் போது அந்த வியாபார நோக்கில் அந்த தண்ணியிலையும் கலப்படம் வருது. அப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளவோ மாசு கட்டு போகுது தண்ணி. அடுத்தது காற்று. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்கலாங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு 20 பேர் குடியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் சுகாதாரம்? கக்கூஸ் போகிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து எல்லாம் லைனில் நிற்கிற மாதிரி ஆகிடும். பாத்ரூம் 2 பேர் போயிட்டு வந்தாங்கன்னாவே நாத்தனாரிடும். ஒரு சுகாதாரம் இருக்காது, கழிப்பிடம் சுத்தமாக இருக்காது, சமையலறை சுத்தமாக இருக்காது, படுக்கை அறை சுத்தமாக இருக்காது, ஹால் சுத்தமாக இருக்காது. எங்கேயுமே சுத்தமும் சுகாதாரமும் சீர்கெட்டு போயிடும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய சென்னையிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குப்பை கூலமாக இருக்கிறதுக்கு காரணம் இது. நெருக்கடி எங்கே பார்த்தீங்கனாலும் வண்டி வாகனம், பத்தாவதுக்கு அது வெளியிடக்கூடிய காற்று மாசு. இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு மெட்ரோன்னு கொண்டு வந்து இந்த மெட்ரோவுக்கு வந்து 69,000 கோடி ரூபாய் நம்ம செலவு சென்னையில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த 69,000 கோடிங்கிறது சாதாரண அமௌண்ட் இல்லை. இப்போ அந்த மக்கள் நெருக்கடி பூரா மற்ற நகரங்களுக்கு பிரிஞ்சிருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒவ்வொரு நகரத்துலையும் இந்த 69,000 கோடி வந்து ஒரு 5 நகரத்துலையும் 5 இடத்துல வந்து நீங்கள் 12,000 நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா எவ்வளோ வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரலாம். அப்போ அந்த நகரங்களை சார்ந்து சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வளரும். இப்போ ஏன் வந்து சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் ஏன் வளர்ந்துச்சு? சென்னையில் அருகாமையில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு ஏன் வளருது? எங்கேயோ இருக்குது செங்கல்பட்டு. ஏன்னா இங்கே பிதுங்கி போகிறனால அப்படியே வெளியே போய் அப்போது ஒரு நகரங்கள் பிரிய உங்களுக்கு வந்து இது வளர்ச்சி அடையும் போது இந்த நகரத்தை வந்து நீங்கள் பிரதானப்படுத்தினீங்கன்னா அந்த மாவட்டங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் வளரும். அப்போ அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமங்கள் முன்னாடி வரும். இதுதானே ஒரு ஆட்சியாளர்கள் வந்து சிந்திக்கணும். அப்போ இப்போ கூட வந்து போன வருஷம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க சொல்கிறது வந்து இல்லை, தனி மனித பொருளாதாரம் அதிகமாகிடுச்சுன்றாங்க. 38 மாவட்டத்தில் 8 மாவட்டம் தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய தனி மனித வருமானத்தை விட 8 மாவட்டத்தில் தான் அது கூடுதல். மீதி 30 மாவட்டத்தில் நம்ம தமிழகத்தினுடைய தனிநபர் வருமானத்தை விட பின்தங்கி இருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 7 மாவட்டங்களில் இந்தியா லெவலில் தேசிய சராசரி தனிநபர் வருமானம் எவ்வளவோ அதை விட 7 மாவட்டங்களில் பின்தங்கி இருக்கும். இது பறந்து விரிஞ்ச வளர்ச்சியா? இது பறந்து விழிஞ்ச வளர்ச்சி இல்லை. அப்போ அந்த வளர்ச்சிங்கிறத வந்து சீமான் கொண்டு வரக்கூடிய அந்த விவசாயம் சார்ந்த அந்த கிராம பொருளாதாரத்தை வளர்த்த என்ன ஆகுனாக்கா, கிராமங்கள் வளர எல்லாருமே வந்து சுபிட்சம் அடைவாங்க. ஸோ அப்போ அது வந்து இன்க்ளூசிவ் க்ரோத்தாக மாறும். எல்லாருமே சொல்கிறாங்க இன்க்ளூசிவ்னு. எங்கே இருக்குது இன்க்ளூசிவ் க்ரோத்தே இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாராட்டப்பட வேண்டிய சூழ்நிலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா எந்த இடத்துலையும் ஃப்ரீபீஸ் கிடையாது, இலவசங்கிறதே கிடையாது. அவர் சொல்கிறது என்ன? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. இந்த 6 தத்துவங்களை முன்னிறுத்தி கொண்டு வராங்க. அவர் சொல்கிறது 3 தான் இலவசத்தை சொல்கிறார். 1 தண்ணி, 2வது வந்து கல்வி, 3வது மருத்துவம். அப்போ இந்த 3ஐயும் வந்து ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே சம்பாரி சேர்த்து வைக்கிறது எதுக்கு வந்து அதிகமாக வந்து தப்பு பண்ணி சேர்த்து வைக்கணும்னா பசங்க பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கணும். இப்போ இன்றைக்கி தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க பூராமே வசதியானவங்கன்னு நினச்சிடாதீங்க. எவன் வேணாலெல்லாம் கடனுக்கு கந்து வட்டிக்கு வாங்க முடியாதோ அவங்க பிள்ளைங்க தான் இன்றைக்கி அரசாங்க பள்ளியில் படிக்குது. கந்து வட்டிக்கு வாங்குறதுக்கு வசதி இருக்கிறவங்க பூரா இன்றைக்கி வட்டி வாங்கினாலும் பரவாயில்லப்பா போய் தனியார் பள்ளியில் போட்டுடலாம். காரணம் என்ன? அரசாங்க பள்ளியில் அவ்வளோ தரங்கெட்டு கிடக்குது. அப்போ என் பையன் போய் இன்றைக்கி அரசாங்க பள்ளியில் படித்தான்னா அவன் முன்னுக்கு வர முடியாதுங்கிறத அவநம்பிக்கையை இந்த ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த கல்விக்கு தேவையில்லாமல் போய் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு எங்கேயோ போய் நம்ம கஷ்டப்பட்டு எவனுக்கோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த கல்வியை நான் இலவசமாக கொடுக்குறேங்கிறார். அது வரவேற்கிறோம்.
அடுத்தது மருத்துவம். ஒருத்தருக்கு வயசாக எப்போ எந்த பிரச்சனை வரும்னே தெரியாது. இன்றைக்கி பெரிய அளவுக்கு வந்து இன்றைக்கி வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைகள்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ நமக்கு வந்து ஒரு 25 வயசில் இருக்கக்கூடிய தேவைகள் 40 வயசில் இருக்காது. 40 வயசில் இருக்கிற தேவைகள் 50 வயசில் இருக்காது. 50 வயசில் இருக்கிற தேவைகள் 60 வயசில் இருக்காது. ஆனாலும் ஐயோ எனக்கு பின்காலத்தில் பணம் வேணுமே நம்ம தேவையில்லாமல் ஆயின்னு ஓடி சம்பாரித்து சேர்த்து வைக்கிறது எதுக்கு? பின்னாடி மருத்துவம் உடம்பு சரியில்லாமல் என்னங்க பண்ணுறது? இங்கே எங்கேயாவது சும்மா தலைவலின்னு போனால் இன்றைக்கி 20,000 ரூபா செலவாகுது. இதை எடு. எங்கேயோ அரசாங்கத்துக்கு போனால் இருக்குதா பயம். ஏன்னா அங்கேயும் தரமான மருத்துவம் இல்லை. அப்போது ஒரு வயசானவங்களுக்கு அதிகபட்ச செலவே என்னென்னா மருத்துவம். அப்போ அந்த மருத்துவத்தையும் இலவசமாக கொடுக்குறேங்கிறார். அப்புறம் குடிக்கிற தண்ணி, இந்த 3 மட்டும் இலவசம். அப்போ இது வந்து நான் ரொம்பவே பாராட்டுறேன் அவர்கிட்ட. அப்போ என்ன ஆகும்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இலவசம் மட்டும் சொல்லலை. அவர் என்னென்னா இந்த கல்வியினுடைய தரத்தையும் அரசாங்க மருத்துவமனுடைய தரத்தையும் உயர்த்துவோங்கிறது தான் அதனுடைய அடிநாதமாக நம்ம பார்க்கணும். இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த எம்எல்ஏக்களோ எம்பிகளோ அவ்வளோ விடுங்க, எங்கேயாவது வண்டு முருகனுடைய பசங்க அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்களா? யாருமே படிக்கிறது இல்லை. அப்போ அந்த அளவுக்கு லட்சணம் இருக்குது. யாருக்காவது இன்றைக்கி உடம்பு சரியில்லான அரசியல்வாதிகள் வந்து உடனே எங்கே போய் படுக்கிறாங்க? அரசாங்க மருத்துவமனைக்கு யாராவது போகிறாங்களா? எல்லாம் தனியார் போய். அப்போ நீங்கள் நடத்துகிற கடையிலேயே நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட மாட்டீங்க, நீங்கள் பக்கத்து ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவீங்க. நான் உங்கள் ஹோட்டலில் சாப்பாடு தரேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. அப்போ அதை இங்கே மாற்றி அமைக்கிறாங்கிறார். இதெல்லாம் வந்து நான் வந்து சீமானவர்கள்ட்ட அந்த வரைவு திட்டத்தில் வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய அம்சங்களாக நான் பார்க்குறேன். ஓகே, நிச்சயமாக சார். அடுத்த கேள்வி வந்து இந்த சவுக்கு சங்கர் இப்போ வந்து திமுக ஆட்சியில் நடந்த அவலங்களை வீடியோக்களாக வெளியிட்டிருக்காரு. அதை வெளியிடுற யூடியூப் சேனலுக்கு மிரட்டல்கள் வந்துகிட்டு இருக்கு போலீஸார்ட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமீபத்திய செய்திகள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக ஃபாசிசம்னு பாரதிய ஜனதாவை காமிப்பாங்க. இதை விட ஃபாசிசம் வேணுமா? எங்கே பேச்சுரிமை இருக்குது? இதே வந்து எடப்பாடியார் அவர்கள் இருந்தார். எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்போது எவ்வளவோ போராட்டங்கள் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? அனுமதி கொடுத்தாங்க. எந்த இடத்துலையுமே அவங்க வந்து ஐயோ போராடுனா நம்மளுடைய பேர் கெட்டு போயிருமே, அடுத்த தடவை ஆட்சிக்கு வருமோன்னு பயப்படல. எல்லா போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுத்தாங்க. அதனால் அன்றைக்கி போராட்டம் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி இருந்ததை விட இன்றைக்கி போராட்டங்கள் வந்து பல மடங்கு அதிகமாக நடக்கும். ஆனால் அதனால தான் சொன்னேன், இன்றைக்கி விவசாயிகள் மேலே நீங்கள் வந்து குண்டாஸ் போட்டு உட்கார வைக்கிறீங்க. விவசாயிங்க என்னங்க பண்ண? குண்டாஸ் யார் மேலே நீங்கள் போடுவீங்க? அவர் என்ன ஹிஸ்ட்ரி ஷீட்டரா? ஒரு விவசாயி மேலே நீங்கள் குண்டாஸ் போடுற அளவுக்கு உங்கள் ஆட்சி வந்துருச்சுன்னா இதை விட ஃபாசிசத்துக்கு வேறு ஏதாவது உச்சாணி வேணுமா? அப்போ என்ன தார்மீக உரிமை திமுகவுக்கு இருக்குது அங்கே பார்த்து பாரதிய ஜனதாவை குறை சொல்கிறதுக்கு? எந்த இடத்துல நீங்கள் அதை வந்து வித்தியாசப்படுத்துறீங்க? கட்சியை போட்டு நீங்கள் கூட்டணி கட்சிகளை போட்டு நசுக்குன்னு நசுக்கிறீங்க இந்த பேச்சுவார்த்தையில். திருமாவளவன்லாம் அழுவாத குறைய வீடியோ வெளியிட்டார். கண்ணிதான் நமக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு வந்து வலியும் வேதனையும் கோபமும் வருது. திருமாவளவன் அண்ணனை பார்க்கும்போது இப்படி போய் நீங்கள் போய் உங்கள் குடுமையை அவங்க கையில் கொடுத்துட்டு உட்காந்துருக்கணுமான்னு கோபம் வருது. கேட்டால் உடனே வந்து பாரதிய ஜனதா உள்ளார வந்துடும். நான் சொல்கிறேன், நீங்கள் இதை கூட நிற்காதீங்க. எல்லா சீட்டையும் கம்யூனிஸ்டுகளும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் நீங்களே நின்றுக்குங்கன்னு வந்தார் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வெளியே வாங்க. 18 சீட்டு அவங்களுக்கு 5, கம்யூனிஸ்ட் 2 பேருக்கு 5 அண்ணனுக்கு ஒரு 8 கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. 18 சீட்டு நீங்களே சொல்லுங்கள் நியாயமாக. திமுக அந்த 18 சீட்டில் நின்று அதிகமாக ஜெயிக்குமா? இவங்க 3 பேர் நின்னா ஜெயிப்பாங்களா? திமுக ஜெயிக்கும். அப்போ உங்களுக்கு உண்மையாலுமே பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறதா நீங்கள் சொல்லக்கூடியது உண்மையாகவும் சத்தியமாகவும் இருந்துச்சுன்னா நீங்கள் 3 பேர் அந்த சீட்டை பூரா திமுகவுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்கள். அப்போ எதுக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சாரம்? அப்போ வந்து இவங்க சொல்கிறது பூரா பாரதிய இது மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்லப்பட்ட வாக்கியங்கள். அவரே கூட பல நேரத்தில் சீமானை கூட சொல்லியிருக்காரு, சீமானுக்கு போடுறது வந்து பாரதிய ஜனதா வந்துடும். அவர் அதனால தான் சரியா எனக்கு போட்டால் நான் தானே வருவேன், பாரதிய ஜனதா எப்படி வருவான்னு கேட்பார். அவர் எல்லாத்துக்கும் சொல்கிறார், தாவேகாக்கு போடுற ஓட்டு பாஜகவுக்கு தான் அப்படிங்கிறார். எல்லாத்தையுமே ஆமாம், இவங்களுக்கு போடுறது மட்டும்தான். அப்போ இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்காக இவங்க சொன்ன டைலாக்கு இன்னைக்கு இவங்க கட்சி தொண்டர்களை பார்த்து இவங்களே சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஏமாளிகளாக மாறி நிற்கிற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க. அவங்க ஏமாளியா இல்லை கட்சி தொண்டர்களை ஏமாத்துறாங்களா? கட்சி தொண்டர்களை ஏமாத்துறாங்கனாவே நீங்கள் அந்த தொண்டர்களுக்கு தலைவராக இருக்கும்போது என் தொண்டர்கள் பூரா ஏமாற்றப்பட்டார்கள்னா நானும் ஏமாந்ததாக தானே அர்த்தம். அப்படி இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியினுடைய உள்ளர்த்தம் புரியுது. அப்போ தொண்டர்களை ஏமாத்துறாங்களா அப்படிங்கும்போது அந்த தொண்டர்கள் அந்த தலைவன் பின்னாடி நிற்பாங்களா? எத்தனை நாள் நிற்பாங்கங்கிற கேள்வி வந்துடும். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் நாங்குநேரிக்கு விட்டு கொடுத்தாச்சு, வேங்கை வயலுக்கு விட்டு கொடுத்தாச்சு, இங்கே வந்து தூய்மை பணியாளர்களை போட்டு அடி சாத்தும் போது விட்டு கொடுத்தாச்சு. அதுவும் ஒரு படி மேலே போய் இவங்களுக்கெல்லாம் பர்மனன்ட் பண்ணாதீங்கன்னே சொல்லிட்டார். பிறந்தநாள் விழாவில் தோழமை சுட்டுதல் அவங்க கூட சொல்லல, அதை இவர் சொல்லிட்டார். அதே மாதிரி இன்றைக்கி வந்து சாதிய வன்கொடுமை எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்கு.
ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு, லாக்அப் டெத்து நடக்குது, அதில் அதிகமான எஸ்சி மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேடை எங்கேயாவது ஏறிட்டு காவல்துறையை திட்டாமல் வந்திருக்காரா? சொல்லுங்க பாஸ், காவல்துறையை திட்டாமல் வந்திருக்காரா? காவல்துறை வச்சிருக்கக்கூடிய அமைச்சர் யாரு? அவரை நோக்கி உங்களுடைய கேள்வியே போக மாட்டேங்குது, போலீஸோட நிறுத்திடுறீங்க. கொடி ஏற்ற முடியுதா ஒரு கட்சிக்காரனுக்கு? இப்போ நம்ம கிராமத்துலலாம் ஊர்லலாம் போய் மக்களை பார்த்தே இது நான் வச்ச கம்பண்டான்பாங்க, நான் வச்ச கொடி கம்பண்டான்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெருமை. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கட்சி கொடி ஏற்ற முடியாத அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே தான் புலம்புறீங்க. ஆளூர் சானவாஸ் எம்எல்ஏ 10 சீட்டுக்கு கீழேனா இந்த கூட்டணி வேண்டான்னு சொல்கிறதுக்கு எங்கள் அண்ணன் வேண்டாம் நான் மட்டும் போதுன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ எதுக்கு நீங்கள் வந்து உயர்நிலைக்குழு போட்டு இன்றைக்கி ஏதோ உயர்நிலைக்குழு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். பாஜக உள்ளே வந்துடுவாங்கல்ல சார்? அப்படி சொல்லி, ஆனால் அதான் சொல்கிறேன், அப்படி சொல்லி நீங்கள் ஏமாத்துனது உங்களை நீங்களே இப்போ ஏமாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க. நான் அதனால தான் திருப்பி சொல்கிறேன், பாரதிய ஜனதா வந்துருங்கிறது உண்மையான வாக்காக இருந்து சத்தியமான காரணமாக இருந்தால் நீங்கள் 3 கட்சியும் தேர்தலில் நிற்காதீங்க. கம்யூனிஸ்டுகள் 5 கொடுக்கறத விட திமுக அந்த 5ல் நின்னா அதிகமாக ஜெயிப்பாங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 8 கட்சி கொடுக்கறது சீட்டு நிற்கிறத விட அந்த 8 சீட்டில் திமுக நின்னா அவங்க அதிகமாக ஜெயிப்பாங்க. உங்களுடைய நோக்கம் என்னங்க? பாரதிய ஜனதா தானே வரக்கூடாது, இந்த சீட்டை பூரா அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்கன்றேன் நான். அப்போ உங்களுடைய நோக்கம் உண்மையா? நீங்கள் பேசுறது சத்தியமா? இப்போ ஒரு தலைவனுக்கு பின்னாடி ஒரு தொண்டை எதுக்குங்க நிற்கணும்? நம்மளுடைய சமூகத்தை மேம்படுத்துவார், நமக்குண்டான உரிமையை வாங்கி கொடுப்பாரு, நமக்குண்டான அரசியல் அதிகாரத்தை வாங்கி கொடுப்பாரு, நம்மளை நசுக்கிறவங்க கிட்டேருந்து விடுதலை வாங்கி கொடுப்பாரு, நம்மளும் வந்து இந்த சமூகத்தில் உயர்ந்து நிற்கிறதுக்காக நமக்காக உழைப்பார். இதுக்கு தானே ஒரு தலைவன் பின்னாடி தொண்டை நிற்கிறது. அவர் அண்ணன் பேசும்போது பேசுகிறார்ல, நம்ம வந்து மேலே வர முடியாத அளவுக்கு நம்மளை நசுக்கக்கூடிய சக்திகள் தான் அதிகமாக இருக்குதுன்றாரு. எங்கே இருக்குது அந்த சக்தி? திமுக உங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுதா? உங்களை நசுக்கிறது யாரு? உங்களை வளர விடாமல் அமுத்துறது யாரு? கூடவே இருக்கணும், வளர்ந்துடும் கூடாது. அதுதான் கான்செப்ட் திமுகவோட. திமுகவை நான் தப்பு சொல்ல மாட்டேன் பிரதர். உங்களுக்கு எங்கே போச்சு? திமுக உங்களை நசுக்கத்தான் பார்க்கும், திமுக உங்களை அழிக்கத்தான் பார்க்கும், திமுக உங்களை பயன்படுத்தி வளரத்தான் பார்க்கும். ஏன்னா அவங்க கட்சியை நடத்துகிறாங்க, அவங்க கட்சி தொண்டர்களை வளர்த்தி விடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுகவுக்கு அவங்க தொண்டர்கள் மேலேயோ அவங்க கட்சியினுடைய வளர்ச்சி மேலேயோ இருக்கக்கூடிய எண்ணமும் நோக்கமும் உங்களுக்கு இருக்குதா? உங்கள் கட்சி மேலேயும் உங்கள் தொண்டர்கள் மேலேயும். இப்போ நான் கேட்குறது, இப்போ பாரதிய ஜனதா வந்துட்டா என்ன இது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் பாதிப்பா? கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் பாதிப்பா? திமுகவுக்கு பாதிப்பு இல்லையா? திமுகவுக்கு பாதிப்பு இல்லையா? நீங்களும் ஆட்சியில் இருந்து ஊழல் பண்ணியிருக்கிறீங்க, யாருங்க ஜெயிலுக்கு போவாங்க ஊழலில் பிடிச்சாங்கன்னா? அவங்க நிற்கும் போது அவங்கள காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உங்களை தியாகம் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை பாருங்க இது. அப்போ இந்த தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க இவங்களை பற்றி? இவங்களுக்கு திருப்பி இப்படி போய் நம்மளை அடமான வைக்கிற மாதிரி இருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? அப்போ இந்த கட்சி தொண்டர்களுடைய உரிமையையும் அவங்களுடைய அதிகாரத்தையும் நீங்கள் அடமான வைக்கிறதுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, தலைவர்கள் அந்த கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்கன்னா அந்த தொண்டர்கள் இந்த தலைவர்கள் பின்னாடி போவாங்களா? இனிமேலும் மற்ற தொண்டர்களை பார்க்க ஆரம்பிச்சிட மாட்டாங்க? நமக்கு யாரா அதிகாரத்தை வாங்கி கொடுப்பாங்கன்னு அவங்க பின்னாடி போக மாட்டாங்க? அப்போ அந்த மாதிரி தலைவர்களை தேடுற அளவுக்கு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருதுன்னா, அந்த அளவுக்கு இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிகள்லாம் வளரணும்னு நினைக்கிறோம். நமக்கே இவ்வளோ கோபமும் ஆதங்கமும் வருதுன்னா அந்த கட்சிக்காரங்களுக்கு எவ்வளோ வருங்க, அந்த நிர்வாகிகளுக்கு எவ்வளோங்க வருங்க? அப்போ அந்த கட்சியை வளர்த்துறதுக்கு தானே நீங்கள் கட்சி தலைவராக இருக்கீங்க. இல்லை, ஏற்கனவே நடந்த பேட்டிகளில் திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை. அதாவது நம்ம கட்சிக்கு வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நமக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் வேணும், அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய ஆளுமையும் கேள்விக்குறி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி திருமாவளவன் அடிக்கடி சொல்கிறாங்க. அதிகார பகிர்வு வேணும், ஆனால் அதே நேரத்தில் இப்போ வந்து அதற்கான சூழல் இல்லை அப்படின்னு இது இருக்குது. இல்லை, நீங்கள் 3 சீட்டு கூட வேணும், இல்லை 5 சீட்டு கூட போதும், ஜெயிச்சிங்கன்னா எனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பீங்களான்னு கேளுங்க. அதனாச்சும் நீங்கள் நியாயமாக கேட்கணும் இல்லையா? உங்கள் தொண்டர்கள் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லப்பா, போன தடவை 6 நின்னோம், இந்த தடவை வந்து 15-20 எதிர்பார்த்தோம், சரி பரவாயில்ல, நமக்கு வந்து இந்த தடவை அதே 6 தான் கொடுக்குறாங்க, இல்லை 8 தான் கொடுக்குறாங்க, ஆனால் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்க. கொண்டாடிட மாட்டாங்களா உங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் உங்களையே? அது நியாயமானது, நியாயமா இல்லையா? அது பரவாயில்ல, நாங்கள் சீட்டு எனக்கு 8 கூட வேண்டாங்க, போன தடவை கொடுத்த 6ங்க வேண்டாங்க, வெறும் 4 சீட்டு கொடுங்க, வெறும் 4 சீட்டுங்க, மீதியெல்லாம் நீங்களே நில்லுங்க, ஜெயிச்சா அதிகாரம் கொடுங்க, எங்களை மினிஸ்டரில் உட்கார வைங்க. தொண்டர்கள் உங்களை தூக்கி சுமப்பாங்க, சாகிற வரைக்கும் அந்த தொண்டை உங்களுக்காக சாவான்.
ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அடகு வைக்கிற மாதிரி அங்கே போய் அவனுடைய உரிமை, அவனுடைய வாக்கு, இதில் வேற அண்ணன் கடலூரில் பேசுகிறாரு. உழுகிற 4 ஓட்டில் 1 ஓட்டு நம்மளுடைய ஓட்டாக இருக்கணும், 100 ஓட்டில் 25 ஓட்டு சிந்தாமல் செதறாமல், இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய சமூகம் 25% இப்போ மக்கள் தொகையில் இருக்குது, இதெல்லாம் சிந்தாமல் செதறாமல் திமுக போகணும். எதுக்கு? உங்களை போட்டு நசுக்கிறதுக்கா? உங்களை போட்டு நசுக்கிறதுக்கான்னு கேட்குறேன். அப்போ உங்களுடைய உரிமைகள், வாக்குகள் எல்லாத்தையும் கொண்டு போய் திமுகவுக்கு அடமானம் வச்சுட்டு திருப்பி நீங்கள் அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்கன்னு தானே கேள்வி. சரிங்க, நாங்கள் வாக்கு கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? என்ன அதிகாரத்தை வாங்கி கொடுக்குறீங்க? இதையெல்லாம் தானே சார் நீங்கள் கேட்கணும் ஒரு கட்சி தலைவனா. கடைசியில் வீடியோவில் வந்து உட்காந்துட்டு அழுதுகிட்டு வீடியோ போகிறதுக்கு எதுக்கு சார் தலைவர்? அப்போ உங்களுடைய இயலாமையை காமிக்கலையா இது? அப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து ஐயோ என் தலைவர் வந்து ஒரு இயலாமையான ஒரு தலைவர்னாக்கா அது எவ்வளோ பெரிய பின்னடைவு இல்லையா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு? நான் எல்லா இடத்துலையும் அரசியல் வகுப்பு எடுக்கிற மாதிரி எடுப்பார், ஒரு ஆசான் ஒரு வாத்தியாருக்கு கிளாஸ் பாடம் எடுக்கிற மாதிரி எடுப்பார். அதனால தான் அவரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் உரிமைகளை பூரா அடமானம் வச்சு எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டு, எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு பேர் என்னங்க? அப்போது இது வரைக்கும் நீங்கள் மக்களை பாரதிய ஜனதா வந்துட்டா என்ன பண்ணுறது? நீங்கள் மக்களை ஏமாத்தின காலம் போய் உங்களையும் உங்கள் கட்சியும் உங்கள் தொண்டர்களையுமே நீங்கள் ஏமாற்றிக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நின்றுட்டீங்க. அப்போது நீங்கள் விரித்த வலையில் நீங்களே குப்பரடிச்சு விழுந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ கூட நீங்கள் எந்திரிக்கலைன்னா சரித்திரம் உங்களை மன்னிக்காது, இருக்க மேலே நீங்கள் எந்திரிக்கவும் முடியாது. அதுதான் நான் பார்க்குறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது இப்போ வந்து இந்த திமுக அரசோட நெகட்டிவான நியூஸஸ்லாம் வந்து பெரிதளவில் ஊடகங்கள் வந்து கண்டுகொள்ளறதே இல்லை, டெலிகாஸ்டே ஆக மாட்டேது. யூடியூப் தளங்கள் தான் அந்த மாதிரியான செய்திகள் எடுத்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது 1-2 செய்தியாக தான் அதை கவர் பண்ணுறாங்களே தவிர திமுக அரசோடைய சதி திட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை யாருமே கண்டுகொள்றதில்ல ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா ஊடகங்களையும் நம்ம பொதுவாக அப்படி சொல்லிட முடியாது. சில ஊடகங்கள்லாம் தைரியமாகவே எடுத்து பேசுகிறாங்க. அதில் அந்த ஊடகங்கள் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நீங்கள் சொல்ல போனால் இப்போ ஒரு சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் எல்லாம் போய் நீங்கள் வீட்டில் வந்து சாக்கடை ஊற்றுறது, அவர் வீடியோவை போட்டால் உடனே எந்தெந்த வீடியோலாம் நிருபர்கள்லாம் யூடியூப்லாம் பரப்புனாங்களோ அவங்களுக்கு வந்து சம்மன் அனுப்புறது. என்ன இப்போ தமிழ்நாட்டில் பேச்சுரிமை இல்லையா? கோர்ட்டு சொல்லட்டும். கோர்ட்டு வந்து சவுக்கு சங்கர் எந்த இன்டர்வியூவும் கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் கரெக்ட். சவுக்கு சங்கர் பேசுகிறது யாரும் நீங்கள் ஒளிபரப்பக்கூடாதுன்னா இது வந்து என்ன? நீங்கள் என்னத்தை போய் இதை விட ஒரு சர்வாதிகாரம் ஏதாவது இருக்கா? சவுக்கு சங்கர்னு டைட்டில் போட்டாலே நீங்கள் கைது பண்ணுவாங்களா அப்படின்ற சூழலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரம் இது? இதை விட ஒரு சர்வாதிகாரம் இருக்குதா? அப்போ இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு தேவையாங்கிறது மக்கள் தான் யோசிக்கணும். அப்போ நம்ம இன்றைக்கி மீடியா இன்றைக்கி அதாவது வந்து சேட்டலைட் டிவிஸ் காமிக்கிறாங்களோ இல்லையோ, இன்றைக்கி வந்து பிரதானமாக இருக்கக்கூடியது சோஷியல் மீடியா. அப்போ இன்றைக்கி 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. அப்போ நீங்கள் உண்மையை நீங்கள் எப்படி போட்டு நீங்கள் வந்து 10 பெட்ஷீட்டை போட்டு மறைச்சிங்கனாலும் அது எரியிற நெருப்பு, அது பிளம்பாக அந்த 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 பெட்ஷீட்டையும் அந்த ஜமகாலத்தையும் எரிச்சுக்கிட்டு அந்த நெருப்பு மேலே வந்துடும் காலம்தான். ஸோ அப்போ வந்து இன்றைக்கி சமூக ஊடகங்களுடைய பலம் தெரியாமலாம் யாருக்கும் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாமோ அப்படிங்கிறது. ஆனால் அவங்க பண்ணக்கூடிய முயற்சி அது வந்து அவங்களுக்கு பெரிய வீழ்ச்சியாக முடியும். நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க? எத்தனை சமூக ஆர்வலர்கள், எத்தனை போராளிகள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை போராட்டங்கள் இந்த 5 வருஷத்தில் எங்கே சார் போனாங்க அந்த ஆளுங்க போகிறாங்க? எல்லாமே திமுக தூண்டி விட்டதுன்னு கூட சொல்கிறாங்க. அதைத்தான் கேட்குறேன் நான். அப்போ அந்த ஆளுகள்லாம் எங்கே? திமுக எதிர்கட்சியாக வந்தோடனே எல்லாம் மறுபிறப்பு எடுத்து வருவாங்க பாருங்கள், எல்லாம் மறுபிறப்பு எடுப்பாங்க பாருங்கள். இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. எல்லாம் திமுக எதிர்கட்சி ஆன உடனே அவங்க பூரா மறுபிறப்பு எடுப்பாங்க. அப்போ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை நடக்குது பாருங்கள். ஏன் இப்போல்லாம் தெரியலையா உங்களுக்கு? இப்போல்லாம் வந்து இந்த ஆட்சியிலலாம் அப்படியே சூப்பராக தேனாரும் பாலாரும் அப்படியே ஓடுதா இங்கே கரபுரண்டு? முக்கால ஆட்சி என்னங்க இன்னைக்கு 2 வயசு பிள்ளைக்கு பாலியல் தொந்தரவுங்க, 80 வயசு பாட்டிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமைங்க, கஞ்சா தெருவுக்கு விற்கிது, சாக்லேட் விற்கிற மாதிரி, சிந்தட்டிக் ட்ரக்கு. ஒரு டிஜிபி ரெகுலர் டிஜிபி இல்லை, பொறுப்பு டிஜிபி போட்டீங்க, திருப்பி அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி. இதெல்லாம் எவ்வளோ கேவலமான சொல்ல. போக்சோவில் வந்து 7,000 வழக்குகளை வச்சுக்கிட்டு 104 கோடி நாங்கள் வந்து நஷ்ட ஈடு வழங்குங்கன்னு தம்பட்டு அடிச்சிருக்கீங்களா? அசிங்கமாக இல்லை இதெல்லாம்? எதை கேட்டாலும் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நீங்கள் எதில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? லா அண்ட் ஆர்டரில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கஞ்சாவில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கஞ்சாவில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், போக்சோவில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், விவசாயிகள் மேலே வந்து குண்டாஸ் போகிறதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எதில் உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது? எல்லாத்துலேயும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பேசுகிறது மட்டும் பாருங்கள் பெரிய இதாக பேசுகிறாங்க. அதுதான் நமக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ இந்த சமூக ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், ஆக்டிவிஸ்ட்டு எங்கே போனீங்க? எல்லாரும் எங்கே போனீங்க? அப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ட்ராமா ஆர்டிஸ்ட்னு புரியுதா உங்களுக்கு?
மக்கள் இந்த மாதிரி ஆட்களை அடையாளம் காணணும். அரசியல்வாதிகளை கூட நம்ம வந்து கணிச்சிடலாம், அவங்க யார் என்னங்கிறது நமக்கு தெரியும், அவங்க வெளிப்படையாக செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி போர்வையில் வராங்க பாருங்க, இவங்களெல்லாம் மக்கள் அடையாளம் கண்டு அந்த மாதிரி போலி போராளிகளை வந்து நிராகரிக்கணும். நிச்சயமாக சார், கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி இந்திரஜித்.